இந்த சின்ன பொண்ணுக்கு இன்னைக்கு தான் பர்த்டே. இப்போ இந்த பொண்ணு வந்து அவளோட லைஃப்ல பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணதே இல்லை, கேக்லாம் வந்து கட் பண்ணதே கிடையாது. இந்த குழந்தைக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும் தான் பாத்துக்கிறாரு. அப்பா சரியான குடிகாரர் தான். இப்போ இந்த பொண்ணோட பர்த்டே அன்னைக்கு ஒரு கேண்டில் வாங்கிட்டு வந்திருப்பாரு, பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பாரு. கேண்டில் வந்து பாக்ஸ் மேலே ஏற்றி வச்சிருப்பாரு. நம்மளுக்காக உள்ள கேக் தான் இருக்கு போல இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப ஆசையா வந்து நினைப்பா. பார்த்தா இப்போ இவர் வந்து ஏதோ ஃபாரின் வைன்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு போல இருக்கு. அதை வந்து ஏதோ பர்த்டே கேக் கட் பண்ற மாதிரி கேண்டல்லாம் ஏற்றி வச்சு கட் பண்ணுவாரு. இந்த பொண்ணுக்கு ஒரே ஏமாற்றமா போயிடும். இன்னைக்கு என்னோட பர்த்டே தானே, எனக்கு வந்து பர்த்டேக்கு நீங்க கேக் கொடுக்க வேணாம், கிஃப்ட் கொடுக்க வேணாம், அட்லீஸ்ட் டிஸ்சார்ஜ் பண்ணலாமே அப்படின்ட்டு கேட்டிருப்பா. நீ பிறந்ததே எதுக்குன்னு எனக்கு தெரியல, எனக்கே வந்து ஒரு தண்டமா பாரமா இருக்கிற, உனக்கு விஷ் வேற பண்றாங்க போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருவாரு. இப்போ இந்த சின்ன பொண்ணுக்கு வந்து சரியா சாப்பாடும் போடுறது இல்ல, காசும் இந்த பொண்ணு கையில இல்ல. இவ்வளோ சின்ன வயசுலேயே வந்து ரோட்டோரத்தில் இருக்கிற பாட்டிலுங்களை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு கடையில் போட்டு அதில் கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் காசு தான் செலவுக்கு வச்சுப்பா. இவ்வளோ சின்ன குழந்தை காசுக்கு இவ்வளோ கஷ்டப்படுதே அப்படின்ட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியும் இல்லாம ஏதோ அந்த குழந்தை வாங்குற கொஞ்சம் நெஞ்ச காசே வந்துட்டு நீ ஈவினிங் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும்னு சொல்வாரு. இந்த பொண்ணுக்கு பயங்கரமா கோவம் வருது. நீங்க தான் என்ன பாத்துக்க மாட்டீங்கன்னா என்னையும் என்ன பாத்துக்க விட மாட்டீங்களே அப்படின்ட்டு மதிக்காம போயிட்டே இருப்பா. அவரும் வந்து லபன்னு கத்திக்கிட்டே தான் இருப்பாரு. ஆனா அந்த பொண்ணு வந்து கண்டுக்க மாட்டா, போயிடுவா. பக்கத்து தெருவுக்கு போயிருப்பா. அப்ப அங்க இருக்கிற குட்டி பசங்களா விளையாடிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து விளையாடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். அதனால கூட போனா வந்துட்டு யாரும் இந்த பொண்ணு சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப பழைய ட்ரெஸ் போட்டிருக்கா, உன்ன மாதிரி ஆளுங்கூடலாம் எங்க அப்பா அம்மா சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு அந்த பசங்களாம் அங்க இருந்து போயிடுவாங்க. ஒருத்தர் மட்டும் எல்லாரும் இந்த பொண்ணு அவாய்ட் பண்ணிட்டு போறத பாப்பாரு. அவருக்கு வந்து ரொம்ப பாவமா இருக்கு. எதனால இந்த காசுலாம் சேர்த்து வைக்கிற, என்ன உனக்கு வேணும் அப்படின்ட்டு கேட்கிறப்போ வந்துட்டு எனக்கு ஒரு கேக் வேணும் பர்த்டேக்கு அப்படின்னு சொல்வா. இப்போ இந்த பொண்ணு சேர்த்து வச்சிருந்த பாட்டில்ஸ் எல்லாம் போட்டா ஒரு குட்டி பீஸ் கேக் தான் வாங்க முடியும். ஆனா அதுக்காக வந்து அந்த பொண்ணு வச்சிருந்த பாட்டில் எல்லாம் கொடுத்துல, அந்த பொண்ணு வச்சிருந்த பாட்டிலையும் கொடுத்துட்டு இவரு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா காசு போட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு கேக் வாங்கி கொடுத்திருப்பாரு. ரொம்ப சந்தோஷமா தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடி இருப்பா. இப்போ இந்த பொண்ணுக்கு இன்னைக்கு பர்த்டேனா அடுத்த நாள் வந்து இந்த பொண்ணோட அப்பாக்கு பர்த்டே. இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பொண்ணு காசு சேர்த்து வச்சுதான் அவளுக்காக கேக் வாங்கிக்கிறது கிடையாது, அவங்களோட அப்பா பர்த்டே அடுத்த நாள் வருதுல, அடுத்த நாளுக்கு அவங்க அப்பாக்கு கேக் கட் பண்ணோம் அப்படின்ட்டு தான் வாங்கிட்டு வந்திருப்பா. ஒரு பர்த்டேக்கு கேக் கூட கட் பண்ணாம யாரும் விஷ் பண்றதுக்கு கூட ஆள் இல்லாம இருக்கிறது எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்றது இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்மளோட அப்பாவை நம்ம அந்த மாதிரி விட்டுறக்கூடாது, அதனால அவருக்கு செலிப்ரேட் பண்றதுக்கும் நம்மள மாதிரி வேற யாரும் கிடையாது, அதனால நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்ட்டு கேக் வாங்கிட்டு வந்து கொடுத்திருப்பா. இந்த பொண்ணுக்கு இருக்கிற பக்குவம் அவங்க அப்பா கூட கிடையாது. என்னதான் அவங்க அப்பா அந்த குழந்தைய சரியா பாத்துக்கல அப்படின்னாலும் இந்த பொண்ணு ரொம்ப பாசமாவே தான் இருக்கா.